ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அம்மா வராகி தாயே, நான் கேட்குறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் சொல்கிற வார்த்தைகளை தான் சொல்கிறீங்களே தவிர, என்னுடைய விருப்பமும் வேண்டுதலும் இன்னும் ஒன்றும் கூட நடக்கலையேன்னு தானே நீ வருத்தத்தோடு இருந்த. இதோ உன்னுடைய வேண்டுதல்களை நான் எப்போ நிறைவேற்றணும்னு நினச்சேனோ, அப்படி நான் குறித்து வச்ச நாள் வந்து விட்டது. இந்த நாளில் நான் உனக்கு கொடுக்க போவதை யாராலும் தடுக்க முடியாது. யார் தடுத்தாலும், யார் அதற்கு தடங்களாய் வந்து நின்றாலும், நீ எதிர்பார்த்த முடிவைதான் உன் வாழ்வில் நான் தரப்போகிறேன் என் செல்லமே. ஓ மனசுக்கு நிறைவான ஒன்றை பெற்று நீ மன மகிழ்ச்சியோடும் மன குளிர்ச்சியோடும் வாழ்வதை பார்க்கதானே இந்த தாய் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். போராட்ட களமாய் மாறியிருக்கும் உன் வாழ்க்கையில எல்லாரும் உன்னை வசைபாடி தூற்றிக்கொண்டும் உன்னைய பத்தி குறை சொல்லிக்கிட்டுமே உன்னை சுத்தி சுத்தி வந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. நீ தொலைத்த சந்தோஷத்தையும் நீ தொலைத்த நிம்மதியையும் இப்போது உன் வாழ்வில் உன்னிடமே கொண்டு வந்து ஒப்படைக்கப் போகிறேன். எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்து இனி உன்னுடைய வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் நீ பெறப்போற. உன் வாழ்க்கையிலும் அற்புதமான பொக்கிசமான எல்லா சந்தோஷங்களையும் செல்வங்களையும் உனக்கு நான் கொடுக்க போகிறேன் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகுதுன்றதை பார்த்து நீ வியந்து எனக்கு நன்றி சொல்லதான் போற. கர்ம வினைகள் எல்லாம் உனக்கு துயரத்தை கொடுத்த காலமெல்லாம் இப்போது முடிஞ்சிடுச்சு. உன்னுடைய வினைகளும் உன்னுடைய கஷ்டங்களும் எல்லாமே ஒவ்வொன்றாய் கழிந்து போய் இனி உன் வாழ்க்கையை மிக களிப்போடு வாழும்படி சந்தோஷம் நிரம்பி வழிய போகுது. கொஞ்சம் என்னுடைய நல்லருளை பெற காத்திருந்துதான் இருந்து விட்டாய் அல்லவா? இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு. உன் மனசுக்குள்ளேயே இருந்து உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றின நானு இப்போது அது எல்லாவற்றையும் உன் கண் முன்னால் நல்லபடியா நடத்தி முடிக்க போறேன். எப்போதும் இந்த வராகி தாயின் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்பாயா? வஜ்ரகோசமி சிம்மவாகினி என்ற என்னுடைய நாமத்தையும் வராகியம்மா என என்னுடைய நாமத்தையும் நீ எந்த விதத்துல சொன்னாலும் சரி, அதன் மூலமாகவே உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் கலலச் செய்து இனி உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் பெருகச் செய்வேன். உன் வாழ்க்கையில நீ வீழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் சகித்தாலும் மகிழ்ந்தாலும் சிரித்தாலும் அழுதாலும் ஆழமாய் யோசித்தாலும் எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா உன்னுடைய அழுகையினை சரி செய்து சந்தோஷத்தை அதிகரிக்க தான் வந்திருக்கேன். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து ஏன் கலங்குற? மனதை கலங்கச் செய்து உன்னை துன்பப்பட்டு கொண்டே வாழ வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்வில் உன்னை உயரச் செய்வது மட்டும்தான் என்னுடைய லட்சியம். இந்த வராகி அம்மாவை வணங்க ஆரம்பித்து விட்டாயல்லவா? இனிமே நடக்க போற அற்புதங்களை பாரு. இத்தனை நாள் நீ பட்ட துன்பமெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போகுது. கவலைகளை நினைச்சு நினைச்சு நீ வருந்திய வாழ்நாளெல்லாம் முடிந்து போய் இனி சந்தோஷமான நல்ல நிகழ்வுகளை நினைச்சு நினைச்சு சிரிக்கும்படி உனக்கான நல்ல நிகழ்வுகளை நான் நடத்த போகிறேன். உன் விழியிலிருந்து வரும் கண்ணீர் துளி விலை மதிப்பு மிக்கதல்லவா? அதை ஏன் தேவையில்லாமல் விரயம் செய்கிறாய்? தோல்வி என்பது உனக்கு தொடர்கதையே கிடையாது. கூடிய சீக்கிரம் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்காக உன் வராகி தாய் நான் வந்திருக்கேன். நீ ஜெயிக்கணும் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டாயல்லவா? அந்த வெற்றியை நான் இப்போது உன் கைகளில் ஒப்படைக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. உன் கவலைகள் எல்லாம் மாறும், துயரங்கள் எல்லாம் தூசி போல் பறந்து போகும். உன் வாழ்க்கையில நீ எதையோ ஒன்றை தொலைத்து விட்டு மனம் கலங்கினாயல்லவா? அது எல்லாத்தையும் உன் கரங்களிலேயே ஒப்படைக்கப் போகிறேன். நீ இழந்தது நிம்மதியாகவும் இருக்கலாம், உறவாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம். எதை இழந்திருந்தாலும் அதை மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்க நான் இருக்கிறேன் தானே. என் மேல இருக்கிற நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதே. உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல்கள் எல்லாம் இப்போது நிறைவேறப் போகிறது. மகிழ்ச்சியின் எல்லைக்கே நீ சென்றுவிடப் போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில அடிமேல அடி விழுந்தாலும் வாழ்க்கையை நினைச்சு வாடி வதங்கினாலும் நான் உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன் என நம்பி காத்திருக்கும் உன்னை இந்த துன்ப துயரத்தில் சிக்கி தவிக்கும்படி விட்டுடுவேனா என்ன? என் அருள் பார்வையும் என் கண் பார்வையும் என் கருணை பார்வையும் என் அன்பு குழந்தையான ஓ மேலதானே இருக்கு. அதனாலதான் இப்போது உனக்கு மனநிறைவான விஷயத்த நீ மனசுல ஆசைப்பட்ட விஷயத்தை அப்படியே நடத்தி கொடுக்க வந்துட்டேன். இனிமேலும் நீ துன்பப்படும்படியோ துயரப்படும்படியோ துக்கப்படும்படியோ உன் வாழ்வில் எதுவுமே நடக்காது என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாய் முறையாய் நான் நடத்தி கொடுப்பேன். உனக்கு துணையாய் நின்று உன் வாழ்க்கையை நான் அழகாய் மாற்றுவேன் என் செல்லமே. இனி உன் வாழ்வில் சரிவும் சரித்திரம் படைக்கும். வாழ்க்கையும் வசந்தமாய் மாறி உன் வசமாகவே ஆகிவிடும். எல்லா விஷயமும் இனி உனக்கு நல்லதாக மட்டும்தான் நடக்கப் போகுது.
எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் நொறுக்கி உன்னை உயரவாய் வாழ வைப்பதும், அதாவது உன் வாழ்க்கையை உயர வைப்பதும் தான் என்னுடைய நோக்கம் என்பதை உனக்கு நான் உணர்த்துவதற்கான நேரம் வந்துடுச்சு. தொடர்ந்து என்னை வணங்கி வழிபடும் உன் வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறத்தான் போகிறது என் செல்லமே. உனக்கானதுன்னு படைக்கப்பட்ட எதுவுமே கொஞ்ச காலம் தள்ளித்தான் போகுமே தவிர உன்னை விட்டு விலகி போகாது. கூடிய சீக்கிரம் உன்னுடைய விருப்பங்களை அத்தனை விஷயமும் நீ பெறத்தான் போகிறாய். வாழ்க்கை என்பது ஒரு ராட்டினம் போலதானே. கீழே உள்ளவன் மேல வருவான், மேல உள்ளவன் திரும்ப கீழே போவான். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் கீழே இருந்த நீ இப்போது மேலே வரப்போகிறாய். வெற்றி எனும் உச்சஸ்தானத்தை தொடப்போகிறாய் என் செல்லமே. உனக்கு இத்தனை நாள் அனுபவிச்ச கஷ்டங்களும் அனுபவங்களும் இப்போது பாடமாய் மாறி உன் வாழ்க்கையை வெற்றியின் பக்கம் திசை திருப்ப போகுது. வேறென்ன வேணும் உனக்கு? இனி உன்னால முடியாததுன்னு எதுவுமே இருக்க விட மாட்டேன். அத்தனை விஷயங்களையும் நீ நினைச்சது போலவே முடிச்சு கொடுக்கதானே நான் இருக்கேன். என் அருளின் மூலமாக நீ நினைச்ச காரியத்தை எல்லாம் உனக்கு நிறைவாய் செய்ய தரப்போகிறேன். நீ செய்கிறத செய்யி, எல்லாமே உனக்கு வெற்றிதான். உன் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை கொடுப்பதற்காக தானே இந்த வராகி அம்மா நானே இந்த உலகில் அவதரித்தேன். நீ அமைதியா இருக்கிறத பார்த்து பல பேர் உன்னை தவறாக நினைச்சிருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, நீ அமைதியா இருப்பதுதான் உன்னுடைய பலம். அந்த அமைதியின் மூலமாகவே உனக்கான காரியங்களை எல்லாம் நீ சாதிச்சுக்கலாம் என் செல்லமே. எந்த விஷயமே கீழே கையில இருக்கும் போதே அதனோட அருமை பெருமையை புரிஞ்சுக்கணுமே தவிர, அதை தவற விட்ட பிறகு ஐயோ அன்னைக்கு என்கிட்ட இருந்துச்சே, அப்ப நான் விட்டுட்டனே, அப்ப நான் கவனம் இல்லாம இருந்துட்டனே நினைச்சு வருத்தப்பட்டு சொத்தையோ சுகத்தையோ அல்லது உனக்கான உறவையோ நீ விட்டுவிடக் கூடாது. நிறைய பேர் இப்படிதான். கையில சொத்து இருக்கும் போதும் பணம் இருக்கும் போதும் தன் மேல அன்பா இருக்கிற மனிதர்கள் தன் அருகில் இருக்கும் போதும் அவர்களுடைய அருமை பெருமையை புரிஞ்சுக்காம அலட்சியப்படுத்தி வீணா செலவு செஞ்சு விரைய செஞ்சிடறாங்க. அல்லது அவங்களுக்கு உரிய மதிப்பையும் அன்பையும் மரியாதையும் கொடுக்காம அலட்சியப்படுத்திடுறாங்க. அப்புறமா அந்த காசு பணமோ அல்லது மனித உறவோ அவர்களை விட்டு பிரிந்த பிறகு இவ்வளவு நாள் நான் வீணாக்கிட்டேனே, இவ்வளவு நாள் புரியாம நடந்துட்டேனே நினைச்சு வருத்தப்பட்டு என்ன செய்ய முடியும்? எதுவுமே கையில இருக்கும் போதே அதற்குரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து விட வேண்டும் அல்லவா? புரிந்து நடந்து கொள்ள என் செல்லமே. உன் வாழ்க்கையிலேயும் உன்னுடன் கூட இருக்கும் துணையும் சரி, உன்னுடன் இருக்கக்கூடிய சில பொருட்களும் சில விஷயங்களும் சரி, நீ அஜாக்கிரதை அவங்கள சரியா அலட்சியம் செய்கிறாய். புரிந்து நடந்து கொள் என் செல்லமே. உன் மனசுக்கு இதம் தரும் வார்த்தைகளை யாராவது பேசினா உன் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது. உன்னை யாராவது பாராட்டினா அதுக்காக நீ எவ்வளவு சந்தோஷப்படுற. அதே போலதானே மற்ற மனிதர்களும். எல்லாருமே ஒரு சிறு பாராட்டுக்கு தான் ஏங்குறாங்க. ஒரு சிறு அன்பான வார்த்தைகளை ஆறுதலா யாராவது சொல்லிட மாட்டாங்களான்னு தான் ஏங்குறாங்க. நீயும் எல்லாருக்கும் அன்போடு கூடிய ஆறுதலான வார்த்தைகளை, காயப்பட்ட மனதிற்கு மறந்திடக்கூடிய வார்த்தைகளை அன்போடு பக்குவத்தோடு பேசி பழகு. அதன் மூலமாக பல நன்மைகளும் உனக்கு கிடைக்கும். நல்ல விஷயங்களும் நீ எதிர்பார்த்தது போல நடக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் உன்னுடைய இந்த நல்ல குணம் என்பது என்றாவது ஒரு நாள் உனக்கு கை கொடுத்து மிக பெரிய விஷயத்தை கூட உனக்கு சுலபமாய் முடித்து கொடுத்து விடும் என் செல்லமே. நீ இழந்ததை விட உனக்கு அதிக சிறப்பானதை உன் வாழ்வில் கிடைக்கும்படி நான் செய்வேன். கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் நீ காத்திருந்தா போதும். என்னுடைய அருளின் மூலமாகவே உன் வாழ்க்கையில இருக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி உன் வாழ்வில் நீ உயர்ந்து வரும்படி நான் அருள் செய்வேன். எல்லா சந்தோஷங்களும் இனி உன் வாழ்வில் தானாகவே வந்து சேரும். நீ வணங்கக்கூடிய இந்த வராகியம்மா என்னுடைய அருளால் உன் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமும் மிகச் சிறப்பாய் கிடைக்கும்படி செய்ய போகிறேன்.